வண்டியில் எப்போவுமே பெட்ரோல் இருக்கிற மாதிரி வேணா கேட்குறியா? கண்மணிகிட்ட கேட்டிருக்கேன், ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கு. சரி மச்சான், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. சங்கீதாக்கு வேற யாரு கூடயும் நிச்சயமாக போதான்? இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா? விட்றா, அவளாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும். டேய், நீ சங்கீதா எவ்வளோ லவ் பண்ண நேர்ல இருந்து பார்த்துருக்கேன்டா. எப்படி அவ்வளோ தெரிஞ்சு தாங்கிட்டு இருக்க? ஏன் மச்சான், நானும் ஒன்று மாதிரி சங்கீதாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கஷ்டப்படுத்துறமா? நீ கண்மணியை படுத்துகிற மாதிரி. அப்போ நான் தான் அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றியா? அவள் உன்னை நம்பி வந்த பொண்ணுடா. அவளுக்கு எது நடந்தாலும் சரி, நீ தான் காரணம். அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி. நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சு தான் இருக்கேன். நீங்கள் 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசிக்க மாட்டேங்கிறீங்க. யாராச்சும் வந்தால் மட்டும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. இந்த கடையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மச்சான், கண்மணி பாவுண்டா. அவன் கோவத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாச்சும் அவகிட்ட முகம் கொடுத்து பேசுகிறா. பார்ப்போம். கண்மணி, சாரி. என்ன இது புதுசா? இல்லை, கடையில் அந்த மாதிரி நான் கத்திருந்துருக்கக்கூடாது. ஏன் தப்பு தான், மன்னிச்சிரு. ம் சரி ஓகே. அவ்வளோதான் ரியாக்ஷனா? திமிரு. டாக் டு எடிட்டர்ஸ் பிரசன்ஸ் கண்மணி மிஸ். இந்த மாதிரி எபிசோட்ஸ் பார்க்க மறக்காம கண்மணி மெஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.